ஹலோ மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பமும் சாம்பாரும் தான் வைக்க போகிறேன் காலை சாப்பாடுக்கு. எங்கள் அம்மாட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னால் சொன்னேன், அம்மா இப்போல்லாம் ஆப்ப மாவு அரைக்கவே மாட்டேங்கிங்க ஆமா அப்படின்னு. உடனே எங்கள் அம்மா நேற்றைக்கு வந்து ஆப்பத்துக்கு மாவெல்லாம் ஊற போட்டு நேற்றைக்கு நான் பேருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ வீட்டுக்கு வரும்போது ஆப்ப மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி தந்து விட்டுருந்தாங்க. நேற்றைக்கு சாயங்காலம் அரைச்ச ஆப்ப மாவை அப்படியே வெளியே வச்சுட்டு புளிப்பு மாவு ஒன்றும் ஊற்றலை, அப்படியே உப்பு கிப்பு ஒன்றும் போடாமல் அப்படியே ஒரு மூடி வச்சுட்டு நம்ம தூங்கிடணும். காலையில் எழும்பி ஆப்பம் செய்கிறதுக்கு ஒரு அரை மணிக்கூருக்கு முன்னால் உப்பும் சோடாப்பும் போட்டு நம்ம கலக்கி வைக்கணும். அப்போ வந்து நல்லா புஷ்ஷுன்னு அந்த மாவு ஊதி இருக்கும். அப்படி ஆப்பம் செய்யும்போது ஆப்பம் வந்து புளிக்கவும் செய்யாது, நல்லா பஞ்சு போல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆப்பம் செய்யறதுக்கு ஆப்பச்சட்டி தான் வேணும்னு இல்லை, என்கிட்ட ஆப்பச்சட்டி கிடையாது, தோசைகள்ல தான் நான் ஆப்பம் போல ஊத்தி எடுப்பேன். ரீசெண்டாவே எல்லாரும் சோம்பேறி சிக்கன் சொல்லி வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு சோம்பேறி சாம்பார் வைக்க போறோம். சோம்பேறி சாம்பார் சொல்றது கூட ரொம்ப ஈஸி தான். என்னென்ன சாம்பாருக்கு பண்ணுவோம் எல்லாத்தையும் ஒன்னே தூக்கி குக்கர்ல போடணும், கரெக்டா ஒரு விசில் வச்சு இறக்கணும். இறக்கின அப்புறம் புளி தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கணும். அப்புறமா தாளிச்சு மல்லிக்கீரையும் போட்டு இறக்கினா சுவையான சோம்பேறி சாம்பார் ரெடி. அப்படியாக இன்னைக்கு காலை சாப்பாடு சோம்பேறி சாம்பாரும் ஆப்பமும் ரெடி மக்களே. உங்களுக்கு இந்த காம்பினேஷன்ல சாப்பிட பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய்.